வணக்கம். sukisivamexpressions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சில queries வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த இமெயில் ஐடி கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் கரெக்டாக EXPRE 3 S வருங்க, SSIONS expressions@gmail.com. இந்த முகவரி இமெயில் முகவரி கரெக்டாக. இந்த வாரம் சில நிறைய பேர் கேள்வி அமைச்சிருந்தாங்க. இந்த வாரம் நம்ம சில கேள்விகளை மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். நம்ம கேள்வி பதில் வந்து கேட்கலாம்னா நிறைய கேள்விகள் வந்துருக்கு. அதுல சில கேள்விகள் நான் இந்த ஒரு அறிவுபூர்வமா அல்லது ஒரு தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆர்வத்தோட கேட்டா எவ்வளவு பேருக்கு போனாலும் மகிழ்ச்சியோட பதில் சொல்ல நம்ம கடமைப்பட்டுக்கிறோம். நம்ம சொல்ற ஒரு செய்திக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா கூட பதில் சொல்ல நம்ம கண்டிப்பா கடமைப்பட்டுக்கிறோம். என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க. அவங்களுடைய தோழி வந்து ஒரு திருநங்கையா, திருநங்கைகள் பற்றி ஆன்மீகத்தில் விளக்கங்கள் உள்ளதா, திருநங்கைகள் ஆன்மீகத்தாலும் புறக்கணிக்கப்படுவார்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அது ஒரு குழப்பமான நிலை. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் கருவிலேயே ஒன்று ஆணாகவோ பெண்ணாகவோ பிரிந்து போகிறது பிறவியில் இருக்கிற அமைப்பு முறை. ஆணா இருந்தால் ஆணுக்கு உரிய ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், ஆணுக்கு உரிய உடல் அமைப்பு முழுக்கவோ, பெண் அப்படின்னா பெண்ணுக்குரிய ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், பெண்ணுக்குரிய உடல் அமைப்பு அப்படிங்கிறது வரும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ஏறி இறங்கி போயிடும். குரலில் வந்து ஆண்மை இருக்கும், தோற்றத்தில் பெண்மை இருக்கும். அப்படி ஏற்படுகிற போது அவர்களுடைய துன்பம் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து அவர்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சா இல்லை. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், விஜய் டிவியில் ஒரு பட்டிமண்டபம் நடந்தது. இந்த பட்டிமண்டபத்தில் தன்னம்பிக்கையில் அதிகம் மிஞ்சியவர் ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமண்டபம். நான் நடுவராக இருக்கிற போது நான் ஒரு கருத்து சொன்னேன். எல்லாம் சரியா இருந்து ஆண் ஜெயிக்கிறதுலையோ, எல்லாம் சரியா இருந்து பெண் ஜெயிக்கிறதுலையோ என்ன பெரிய பெருமை இருக்கு? ஆண்களா பெண்களான்னு கேட்குறீங்களே, அது ரெண்டும் பாதிக்கப்பட்ட நிலையில திருநங்கைகள் வெற்றி பெறுகிறார்களே. அதில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு, ஒருத்தர் ஜட்ஜ் ஆயிட்டாரு, ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டாரு, ஒருத்தர் பத்திரிகை இதாயிட்டாரு, மீடியாவில் ஒருத்தர். அவங்கள நம்ம கொண்டாடணும். பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, கொண்டாடணும். அதனால அவர்களை கொண்டாடுங்க. தன்னம்பிக்கையில் மிதமிஞ்சியவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் மேலே வந்த திருநங்கைகளையும் நான் தீர்த்து கொடுத்தேன். ஏன் அப்போ அவர்களுடைய சிரமம் என்னங்கிறத நாம மதிக்கணும். ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா புராணங்கள ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பீஷ்மரை வந்து வெல்லுவதற்காக சிகண்டி அப்படி ஒரு தன்மையை வேண்டி பெற்றார். ஒரு ஆண் எதிர்த்தானா நான் சண்டை போடுவேன்னு சொன்னதுனால சிகண்டி அப்படி ஒரு வடிவத்தை பெற்று பீஷ்மரை தாக்கினாலும் ஒரு கதை இருக்கு. அர்ஜுனன் கூட வந்து விராட பருவத்துல ஒளிந்திருக்கிற போது பிரகன்னடை என்ற பெயரோடு பெண்ணாக, அதாவது திருநங்கையா தான், அவர் தன்னுடைய நாட்டிய புலமையை காட்டி விராடனுடைய தேசத்துல வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ப்ராப்ளம், இன்னைக்கு நேற்றுக்கு வந்த ப்ராப்ளம் இல்லை. சமூக நிலையில அவர்களை உயர்த்துவதற்கான வழி என்ன என்பதை பற்றி யோசிக்கணும். நடந்து போய்விட்ட விபத்தை நினைச்சு முதல்ல அவருடைய தோழி வருத்தப்படக்கூடாது. ஐயோ அப்படி நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. எது கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற தைரியத்தோடு தான் நம்ம பூமியில வாழ முடியும். இதுதான் முதல் ஆலோசனையா அவங்க ஏற்றுக்கணும். 2, சமூகத்துல கௌரவமான ஒரு இடத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி அவங்க அல்லும் பகலும் தன் அதிகமா கவனத்தை செலுத்தும். இப்போ கொஞ்சம் நாட்டில் பரவாயில்லை. தமிழ்நாட்டில் திருநங்கைகளை அதிகம் மதிக்கிறார்கள்னு ஒரு கருத்து ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய அருமை தெரிஞ்சு மதிக்கிறாங்க அப்படின்னு. அழகி போட்டியில் கலந்துக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி வேலைக்கு போறாங்க. அவங்க சில நல்ல பணிகளை தேர்ந்தெடுத்து போகலாம். சில இந்த உடல்ல வந்து இப்படி ஒரு தன்மையும் மனதில் அப்படி ஒரு தன்மையும் கலந்துருக்கிறவங்க சில சிறந்த பணிகளை எடுக்க முடியும். சமையல் கலை, நர்சிங் பணிகள், அந்த மருத்துவ உதவி பணிக்கெல்லாம் போகும்போது உடல் பலமும் இருக்கும், மனதில் வந்து மென்மையான ஒரு அந்த பெண்மையினுடைய இரக்கமும் இருக்கும். அவங்க அது மாதிரி நர்சிங் பணிகள் இதை மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு கோர்ஸ் தனியாக கற்றுக்கலாம். ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், சீட் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும், கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி பணிகள், சமையல் கலை. இன்னொன்று கூட ஒரு நுட்பம் இருக்கு, அவங்களுக்கு மூச்சு சுழுமுனைகள் ரொம்ப சுலபத்தில் ஓடும். இப்போ நமக்கு வந்து இடத்துல ஓடும், வலதுல ஓடும், இடத்துல ஓடும், வலதுல ஓடும், நடுவில் சுழுமுனை கம்மியாக ஓடும். ஆனால் திருநங்கையாக பிறந்தவர்களுக்கு ஏன்னா அமைப்பே சுழுமுனை தான் இருக்கு. அவங்க வந்து மந்திரங்களை கற்றா பிரமாதம் வருவாங்க. மந்திர சித்தி வரும். அவங்களுக்கு ஜபம் பண்ணி மந்திர சித்தி பண்ணி அவங்க ஒரு காரியம் பண்ணாங்கன்னா ரொம்ப
பிரமாதமான கேட்டதுக்கு வருவாங்க. ஜோதிடம் ஒரு அவங்களுக்கு திருக்கோயில் வழிபாடுகள் அதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு பழகலாம். திருக்கோயில் இருக்கிற பூசை முறை, சின்ன சின்ன கோயில்கள், காளி கோயில், இந்த மாதிரி கோயிலெல்லாம் பூசை முறைக்கு அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மாந்திரிக சக்தி கூடுதலாக அதை நோக்கி அவங்களை நம்ம மேலே கொண்டு வரணும். ஜோதிடம் வேறு இது மாதிரியான பணிகளை அவங்க தேடி தேடி அவங்க தேர்ந்தெடுக்கணும். பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. புராணத்தில் அதுக்கு இடம் இருக்கா, ரிலீஜியஸாக என்ன நம்ம கேட்டு டிஸ்கஷன் ரொம்ப பெருசுபடுத்த வேண்டாம். இப்போ பம்பாய் மாதிரி இடங்கள்ல அவங்க வேற மாதிரி அழுகுறாங்க, தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல வேற மாதிரியான இருக்கு, எத்தனை இடங்கள்ல தொல்லையும் இருக்கு. அவங்களுக்கு சில பேர் இந்த மாதிரியான ஒரு நம்மளை யாரும் குறையே சொல்லக்கூடாது மிகச்சிறந்த நிலையில வாழுகிற பல திருநங்கை சகோதரிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் கையெடுத்து